உயர்நீதிமன்றத்தில் திமுக அரசாங்கம் அங்க மக்களை வந்து வழிபடுறதுக்கு தடுத்திருக்கிறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்ட்டினுடைய ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடுனுடைய காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அங்க வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய பெஞ்ச் ஆர்டர் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட 50 சிஎஸ்ஐ கொண்டுட்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க. ஆனால் அந்த தீபம் ஏற்ற விழாவை தடுத்து அங்க போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான், வெற்றிவேல், வீரவேல் என்று ஒவ்வொருவரும் கூட அங்கு சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிபாட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக, ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை, குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சார், இது வந்து திமுக அரசாங்கம் சட்டம் அங்கு வந்து சட்டம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது. திமுக காவல்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்திருக்கிறது. அங்கு இருக்கின்ற காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை விட்டு அங்கு வந்து செல்லுகின்ற வழிபாட்டுக்கு செல்லுகின்ற மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை கொடுத்திருக்கிறார்கள். அங்கு சென்ற நேற்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு யார் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவது ஜனநாயகத்தினுடைய குரலானது நசுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வழிபாட்டு உரிமையை நசுக்கப்பட்டிருக்கிறது.